ஷூ இருக்குது, ₹1,00,000 ஷூ இருக்குது. ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? ஏன் ஒரு சில பிராண்ட் ப்ராடக்ட் மட்டும் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது? தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு காரணம் நம்ம தான். ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம அழகாக இருக்கோம்னு மற்றவங்க சொன்னால் அது நமக்கு பிடிக்கும். ஹே உன் ஹேண்ட்பேக் நல்லா இருக்குடி, எங்கடி வாங்கின அப்படின்னு யாராவது கேட்டால் நமக்கு பிடிக்கும். உன் ட்ரெஸ் சூப்பராக இருக்குடி, நீ யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் எங்கடி வாங்கின நல்லா இருக்குன்னு யாராவது சொன்னால் நமக்கு பிடிக்கும். ஹியூமன் சைக்காலஜி எப்படி ஒர்க் ஆகும்னா, மற்றவங்களோட நம்ம பெட்டராக இருக்கோம்னு நினைக்கும் போது நம்ம சுப்பீரியராக ஃபீல் பண்ணுவோம். இதை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் இதுதான் என்னோட தொழில்னு முடிவு பண்ணி ஆல்ரெடி அவர் செஞ்சுட்டு இருந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை விட்டுட்டு ஒரு லக்ஸரி பிராண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. லக்ஸரி ஷூ, ப்ரீமியம் குவாலிட்டி ஹேண்ட்பேக்கு, லக்கேஜ் பேக்கு, லெதர் கிளாத்து, லெதர் கூட்ஸு, ஃபேஷன் ப்ராடக்ட், ப்ரீமியம் பர்ஃப்யூம், லக்ஸரி வாட்சு, ஜுவல்லரி, ஸ்கின் கேரு, காஸ்மெட்டிக்ஸ்னு எல்லாமே உற்பத்தி பண்ணுறாங்க. அதுவும் லிமிட்டடான அளவுக்கு மட்டும். ஏன்னா எப்போ ஒரு ப்ராடக்டோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போது அந்த ப்ராடக்டோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இன்றைக்கி 50%க்கு மேலே லக்ஸரி பிராண்டோட மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காரு. 75க்கும் மேலே ப்ரீமியம் ப்ராடக்ட் செல் பண்ணுற பிராண்ட்ஸ் வச்சுருக்காரு. இது வேறு யாரும் இல்லை, LVMHங்கிற கம்பெனிக்கு கீழே பல லக்ஸரி பிராண்ட்ஸ் வச்சுருக்க பெர்னார்ட் அர்னால்டுங்கிறது தான் அவர்.